அனைவருக்கும் வணக்கம். அமெரிக்காவில் உள்ள நியூயார்க் கிழக்கு நீதிமன்றத்தில் அதானி மீது லஞ்ச ஊழல் முறைகேடு குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் அதானி மீதும் அவருடைய உறவினர் சாகர் அதானி மீதும் கைது வாரண்ட் பிறப்பித்துள்ளது. இதை தவிர மொத்தமாக 8 பேர் மீது குற்றப்பத்திரிகையை அமெரிக்காவில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. US டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ், FBI மற்றும் செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் கமிஷன், இந்த 3 அமைப்புகளும் அதானி மீதான ஒரு குற்றச்சாட்டை சுமத்தியுள்ளது. அவர்கள் சுமத்திய குற்றம் என்ன? அதாவது அதானி அவர்கள் அமெரிக்காவில் முதலீடுகளை திரட்டுவதற்காக 25,000 கோடி பத்திரங்களை வெளியிட்டுள்ளார். அதன் மூலம் பணத்தை அதானி பெற்றுள்ளார். அப்படி அதானி பெறுகின்ற பொழுது அதானி தன்னுடைய அதானி எனர்ஜியின் மின் ஒப்பந்தங்களை பெறுவதற்காக சுமார் 2,200 கோடி ரூபாய் லஞ்சம் கொடுத்துள்ளார். இந்த லஞ்சம் கொடுத்ததை அமெரிக்காவில் உள்ள முதலீட்டாளர்களுக்கு அவர் தெரிவிக்காமல் மறைத்து விட்டார் என்று ஒரு குற்றம் சுமத்தி அது வழக்கானது பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதாவது அமெரிக்காவில் ஃபாரின் கரப்ட் பிராக்டிசஸ் ஆக்டின்படி அதானி செய்தது அந்த நாட்டு சட்டப்படி தவறாகிறது. எனவேதான் அவர் மீது குற்றப்பத்திரிகையானது திடீரென தாக்கல் செய்யப்பட்டு கைது வாரண்டும் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அதாவது அதானி செய்த தவறு என்ன, அவர் செய்த குற்றம் என்ன, இந்தியாவில் எந்தெந்த மாநில அரசுகளுக்கு அவர் பணம் லஞ்சம் தந்துள்ளார், யாரெல்லாம் பெற்றிருக்கிறார் என்ற விவரத்தையும் குற்றப்பத்திரிகையில் இடம்பெற்றுள்ளது. அதாவது அமெரிக்கா டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் தாக்கல் செய்யப்பட்டுள்ள 54 பக்க குற்றப்பத்திரிகையில் குற்றப்பத்திரிகை எண் 20 மற்றும் 21 பத்திகளில் தமிழகத்தின் தாங்கடோ நிறுவனம், அதாவது தமிழகத்தின் மின் பரிமாண நிறுவன கழகத்தின் பெயரும் இடம்பெற்றுள்ளது. அந்த நிறுவனத்தின் அதிகாரிகளுக்கும் கையூட்ட தரப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதை தவிர தமிழகம் தவிர ஆந்திராவில் YSR ஜெகன்மோகன் ரெட்டி முதல்வராக இருந்த பொழுது அப்பொழுது அங்கு கையூட்டு தரப்பட்டுள்ளது. அதேபோல் ஒரிசாவில் நவீன் பட்நாயக் ஆட்சி காலத்தில் தரப்பட்டுள்ளது. அதே தவிர சத்தீஸ்கரில் இந்த லஞ்ச முறைகேடு நடந்த பொழுது அங்கு காங்கிரஸ் கட்சியின் தான் அங்கு ஆட்சியில் இருந்தது. அதை தவிர ஜம்மு காஷ்மீரில் தற்பொழுது குடியரசு ஆட்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது, அங்கும் தரப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது குறிப்பிட்ட காலம் என்னவென்றால் 2021 ஜூலை முதல் 2022 பிப்ரவரி வரை உள்ள இடைப்பட்ட காலத்தில்தான் இங்குள்ள மாநில அரசு அதிகாரிகளுக்கு கையூட்டு தந்துள்ளதாக அந்த குற்றப்பத்திரிகையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கு தமிழகத்தின் மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் மறுப்பு தெரிவித்துள்ளார்கள். கடந்த 3 ஆண்டுகளில் அதானியுடன் நேரடியாக எந்த ஒப்பந்தத்தையும் டேங்கடோ நிறுவனம் மற்றும் தமிழக அரசு செய்யவில்லை என்று அவர் தெளிவுபடுத்தியிருக்கிறார். ஆனால் அமெரிக்காவில் தாக்கல் செய்ய குற்றப்பத்திரிகையில் என்ன விவரம் சொல்லப்பட்டிருக்கிறது என்பதே இந்த இடத்தில் மிக முக்கியமாகிறது. அதாவது அமெரிக்காவில் முதலீட்டாளரிடம் 25,000 கோடி முதலீடை திரட்டுவதற்காக அதானி தான் லஞ்சம் கொடுத்ததை மறைத்து விட்டார். அதாவது எத்தனை கோடியில் லஞ்சம் கொடுத்திருக்கிறார் என்றால் அவர் சுமார் 26.5 கோடி டாலர், அதாவது இந்திய ரூபாயில் 2,239 கோடி ரூபாய் லஞ்சம் கொடுத்து ஆண்டுக்கு 16,800 கோடி ரூபாய் அதானி குழுமத்துக்கு லாபம் வரும் வகையில் ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளது என்று குற்றப்பத்திரிகை தெரிவித்துள்ளது. அதில் குறிப்பாக ஆந்திரா அரசுக்கு சுமார் 8,000 மெகாவாட் மின் ஒப்பந்தம் செய்வதற்காக 1,750 கோடி ரூபாய் கையூட்டு தரப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் தமிழகத்தில் உள்ள டேங்கடோ நிறுவனத்திற்கு எத்தனை கோடி ரூபாய் என்றோ பிற மாநிலங்களுக்கு எத்தனை கோடி ரூபாய் என்றோ அதில் விவரங்கள் இடம்பெறவில்லை. இந்த ஊழலானது எப்படி நடந்தது, எதற்காக இந்த பணம் தரப்பட்டது என்றால் இது ஒரு வித்தியாசமானது. அதாவது அதானி குழுமமானது சூரிய மின்சார ஒளியை தயாரிக்கிறது. இந்த மின்சார சக்தியை சோலார் எனர்ஜி கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா என்ற மத்திய அரசுக்கு தந்துவிடுகிறது. இந்த மத்திய அரசு நிறுவனமானது
இந்த மின்சாரத்தை வாங்குவதற்காக எந்தெந்த மாநில அரசுகள் தயாராக இருக்கிறது என்று பார்க்க வேண்டும். இந்த நிலையில் அதானி சோலார் எனர்ஜி கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியாவுக்கு வழங்கிய மின்சாரத்தின் விலை அதிகமாக இருக்கிறது என்று மாநில அரசுகள் வாங்குவதற்கு தயக்கம் காட்டியுள்ளன. எனவே அதானி தன்னால் சோலார் எனர்ஜி கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியாவுக்கு தரப்பட்ட மின்சாரத்தை மாநில அரசுகள் வாங்க வேண்டும் என்பதற்காகத்தான் தமிழக அரசின் டேங்கடோ நிறுவனம் மற்றும் ஆந்திரா முதல்வரை சந்தித்தது ஜெகன்மோகன் ரெட்டியை மற்றும் ஒரிசா, சத்தீஸ்கர், ஜம்மு காஷ்மீர் அதிகாரிகளுக்கு கையூட்டு வழங்கியுள்ளது என்று குற்றப்பத்திரிகையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொதுவாக அமெரிக்காவில் அஃபீஷியல்ஸ் என்றால் நாம் இங்கு குறிப்பிடுவதுபோல அதிகாரிகள் மட்டுமல்ல அமைச்சர்களையும் சேர்த்து உள்ளடக்கியது என்பது அவருடைய நடைமுறை. தற்போது இந்த மாதிரி ஒரு வழக்கானது பதிவு செய்யப்பட்டுள்ளது. இது குறித்து ராகுல் காந்தி பேசுகையில் அதானி மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும், அதானியை கைது செய்ய வேண்டும் என்று அவர் பரபரப்பாக பேசி வருகிறார். ஆனால் அவர் பேசாமல் விட்டுவிட்டது எது என்றால் இந்திய கூட்டணியில் உள்ள திமுக அரசின் டேங்கடோ தற்போது நிறுவனமும் கையூட்டப்பட்டுள்ளது என்பதை பற்றி அவர் பேசவில்லை. அதேபோல் ஆந்திராவில் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் ஜெகன்மோகன் ரெட்டி முதல்வராக இருந்தபொழுது கையூட்டு தரப்பட்ட 1750 கோடி குறித்தும் பேசுவதில்லை. சத்தீஸ்கரில் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தபொழுதுதான் இந்த கையூட்டு பெறப்பட்டுள்ளது. அதற்கும் ராகுல் காந்தி எதுவுமே பேசாமல் மௌனம் காக்கிறார். குறிப்பாக அதானியை மட்டும் குறிவைத்து பேசி வருகிறார்கள். அதேபோல் தமிழகத்தை பொறுத்தவரை டாக்டர் ராமதாஸ் ஐயா அவர்கள் ஒரு பரபரப்பான அறிக்கை வெளியிட்டுள்ளார்கள். அதாவது தமிழக அரசின் டேங்கடோ நிறுவனத்திற்கு கையூட்டு தரப்பட்டுள்ளதாக அமெரிக்காவில் குற்றப்பத்திரிகையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதால் தமிழக அரசு இது குறித்து உடனடியாக விசாரணை நடத்த உத்தரவிட வேண்டும் என்று அவர் குரல் மட்டுமே இங்கே கேட்டுள்ளது. இவைகள் நடைமுறையில் சாத்தியமா என்ற ஒரு கேள்வியானது எழுந்துள்ளது. காரணம் என்னவென்றால் அதானி மீது லஞ்சம் கொடுத்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ள நேரத்தில் லஞ்சம் யார் பெற்றார்கள் என்ற குற்றமும் சாட்டப்பட்டுள்ளது. அப்படி என்றால் இவர் அதானியிடம் மட்டுமல்ல லஞ்சம் பெற்றவர்களிடம் விசாரணை நடத்த வேண்டும். அப்படி நடத்த வேண்டும் என்றால் 5 மாநிலங்களில் உள்ள அதிகாரிகள் அரசியல்வாதிகள் அரசிடம் இந்த அமெரிக்கா விசாரணை நடத்த வேண்டும். இது நடைமுறையில் சாத்தியமா? இந்த மாநில அரசுகள் அதுக்கு ஒத்துழைக்குமா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறி. எனவே இது நடைமுறையில் சாத்தியமான ஒரு வழக்கா என்பது காலம் மட்டுமே பதில் சொல்லும். ஆனால் மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. எவ்வாறு இவர்கள் மாநில அரசை விசாரிக்க முடியும் என்று ஒரு கேள்விக்குறி. அதானி விசாரிப்பது இவர்கள் கடினம். இதில் மாநில அரசுகளை ஒரு அமெரிக்காவில் உள்ள ஒரு நீதித்துறை விசாரிக்க முடியுமா? அங்குள்ள ஹெப்பியை விசாரிக்க முடியுமா என்பது ஒரு கேள்விக்குறி. இவை அனைத்துமே பொதுவாக இந்தியாவின் இறையாண்மைக்கு எதிரானதாக அமையாதா என்று இன்னொரு கேள்வி எழுகிறது. காரணம் என்னவென்றால் அமெரிக்காவில் 6 ஃபார் ஜஸ்டிஸ் என்ற அமைப்பின் குரு பர்வன் சிங் பன்னூன் இந்தியாவில் தேடப்படும் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டுள்ளார். அவரை கைது செய்து இந்தியாவுக்கு அனுப்ப வேண்டும் என்று இந்தியா அமெரிக்காவுடன் கோரிக்கை வைத்துள்ளது. இன்று வரை அவர்கள் அதை செய்தார்களா? அதை பன்னூனை அமெரிக்காவில் உள்ள பன்னூனை கைது செய்து இந்தியாவிற்கு அனுப்பி வைத்தார்களா என்ற இன்னொரு கேள்வி எழுகிறது. இப்படி இது ஒரு சிக்கலான விஷயமாக பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் இந்த வழக்கானது எந்த திசையில் சென்றாலும் யாரை யார் விசாரிப்பது, யார் மீது குற்றம் சுமத்துவது, இதனால் அமெரிக்கா நீதிமன்றத்தால் நடவடிக்கை எடுக்க முடியுமா என்ற பல்வேறு கேள்விகளுக்கு காலம் மட்டுமே பதில் சொல்லுமே தவிர வேறு எந்த வகையிலும் அனைத்து பேசுவதெல்லாம் யூகத்தின் அடிப்படையிலேயே முடிந்துவிடும் என்பதே உண்மை.